வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா இட்லி. இது வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அளவுக்கு அந்த சோயா ஊற வச்சுட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதோடு சேர்த்து ஊற வச்சுருந்தோம். அது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இதை தனியாக ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இட்லி அரிசி அதை 1.5 ஆளாக்கு போட்டிருக்கேன். நம்ம எதில் எடுக்கிறோமோ அதில் 1.5 அதையும் போட்டு தனியாக ஊற வச்சிடணும். நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரியே சோயா உளுத்தம்பருப்பு வெந்தயம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லியை அரைச்சிட்டு ரெண்டையும் இட்லி மாவு மாதிரி கலந்து வச்சிடணும். இப்போ ஊற வச்சாச்சு. களைஞ்சி இட்லி கரைக்கிற மாதிரியே அரைச்சி வச்சுட்டேன். நல்லா பொங்கி இருந்தது. இப்போ நம்ம அதை இட்லி வாக்கலாம். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துடுச்சு. ஒயிட்டாக தான் இருக்குது இட்லி மாவு ஒயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி இட்லி பொடி ரெண்டும் வச்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வருது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.